நம்ம நார்மலாக ஒரு சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு வேர்ட் மாஸ் ரூல்னு யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்ட் மாஸ் ரூல்ஸை ஏன் கண்டுபிடிச்சோம், எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் மாஸ்னால் என்ன? பி பிராக்கெட், ஓ ஆர்டர், டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ராக்ஷன். இது நம்மளுக்கு அடிஷனும் சப்ராக்ஷனும் தெரியும். டே டு டே லைஃப்பில் ஒரு பொருள் எல்லாம் வாங்குறோம், ஒரு ஜாமானம் நிறைய வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்த காசுலேருந்து அதை மைனஸ் பண்ணுவோம். இது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் விஷயம்தான். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிங்கிறது பிராக்கெட். பிராக்கெட் அப்படிங்கிறது ஒரு பொருளுக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்கிறது அர்த்தம். அப்போ அந்த பொருளை கண்டுபிடிச்சாதான் வெளியே இருக்கிற பொருளை போட முடியும். அதனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிராக்கெட். அடுத்தது ஆர்டர். ஆர்டர்னா டிகிரி, அதாவது க்ரோத், மல்டிபிள் ஆகுது. இப்போ இன்னைக்கு ஒரு பாப்புலேஷன் வந்து 2 lakhs அப்படின்னா 5 years கழிச்சு என்ன அப்படிங்கிறது க்ரோத். அந்த க்ரோத் கண்டுபிடிக்கிறது செகண்ட் ப்ரியாரிட்டி. அதனால செகண்ட் பிளேஸில் ஆர்டர் இருக்குது. டிவிஷன் அப்படின்னா ஷேரிங், நம்ம வந்து ஒருத்தருக்கு பகிர்ந்துட்டு கொடுக்கறது, அது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். அதனால டிவிஷன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா குரூப்பிங். இப்போ வந்து ஒரு 6 பாக்ஸில் வந்து 5 சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 5 சாக்லேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் குரூப் பண்ணுறது 6 மல்டிபிள், அது மல்டிப்ளிகேஷன். அடிஷன் நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது தெரியும். ஸோ இதை வச்சு ஏன் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணோம்? போர்ட் மாஸ் ரூல் வந்து காமன் எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நான் ஒரு ஆன்சர் வரும், உனக்கு எல்லாத்துக்கும் வேறு வேறு ஆன்சர் வரணும், காமன் ஆன்சர் வரணும். ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த போர்ட் மாஸ் ரூல். ஆனால் ஒரு ரூல் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறத தான் நம்ம கண்டுபிடிப்போம். தப்பாக இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்கன்னா 14 into 2 28. இதை இது மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணோம்னா 12 + 8ஓட வேல்யூ 20. இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு சொல்கிறோம். ஏன் இதை கரெக்டுன்னு சொல்கிறோம், இதை தப்புன்னு சொல்கிறோம்? எதாக இருந்தாலும் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக எழுதலாம். 8 chocolates + 6 into 2 மல்டிப்ளிகேஷனா குரூப்பிங்னு அர்த்தம். அப்போ 6 பாக்ஸஸில் 2 chocolates இருக்குது. இதுதான் மீனிங். 8 சாக்லேட்டு ப்ளஸ் 6 பாக்ஸஸில் 2 chocolates. இப்போ 8 + 6 போட மாட்டோம். இது சாக்லேட்டு, இது பாக்ஸு. சாக்லேட்டையும் பாக்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு சாக்லேட்ஸ் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 பாக்ஸஸில் எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணணும். அப்போ 6 into 2ஓட வேல்யூ 12. அதுக்கப்புறமேட்டு சாக்லேட்டோட ஆட் பண்ணால் தான் நம்மளால் டோட்டல் சாக்லேட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் இது தப்பு, இது கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியும். சும்மா நம்பர்ஸில் பார்த்தா நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். கிட்ட ஒரு 10 சாக்லேட் இருக்குது. அதுக்கப்புறம் போய் 2 பாக்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த 2 பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 3² - 1 சாக்லேட்ஸ் இருக்குது. அப்போ அதை வந்து கிடைச்ச சாக்லேட்டை குழந்தைங்களுக்கு 3 குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஸ்டின். இதை எப்படி ஈக்குவேஷனாக எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வர ஆட் 2 பாக்ஸ் இருக்குது. 2 பாக்ஸ்லேயும் 3² - 1 சாக்லேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் 3 பேர்த்துக்கு டிவைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. இதை தான் ஈக்குவேஷன்ஸு. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 10 + 8 2s are 16 divided by 3. 10 + 16ஓட வேல்யூ 26. 26 3 பண்ணோம்னா அப்ராக்சிமேட் 8 பாயிண்ட் ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ திஸ் இஸ் த மெத்தட். இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ப்ராக்டிக்கலோடு அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். திஸ் இஸ் ஹவு 8 + 6 into 2 8 + 6 into 2 is calculated. Thank you for watching. Subscribe it for more videos. If you like it, click the like button.